வான வெடிக்கையோடு கோலாகலமாக எலிமினேஷன் சேம்பர் ஆரம்பிக்கப்படுகிறது. எலிமினேஷன் சேம்பர் ஆரம்பித்தோடனே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சுக்காக அலெக்சா பிளிக்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா ராக்னேஸ் வராங்க. ராக்னேஸ் வந்ததுக்கப்புறம் பெய்லி வராங்க. பெய்லி வரும்போது யார் யார் எத்தனை எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் விளையாண்டுருக்கான்னு காமிக்கிறாங்க. லீவ் மோர்கன் தான் கிட்டத்தட்ட 6 எலிமினேஷன் சேம்பர் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லீவ் மோர்கன் வராங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வரான்னு கேட்டிங்கன்னா மற்ற என்ட்ரன்ஸ்லாம் காமிக்காமல் அதுக்கப்புறம் ஜாட்கேர் கில் வராங்க. ரிங்கில் பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கனும் நயமி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஜாட்கேர்கள் வராங்க. ஜாட்கேர்கள் வந்தோடனே லீவ் மோர்கன் தான் பயப்படுறாங்க. ஆனால் நயமியை தான் அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நயமி தான் சஸ்பெக்டாக இருந்தாங்க. அவங்கள அட்டாக் பண்ணதே நயமி தான். அதனால தான் நயமியை ரிவெஞ்ச் எடுத்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு WWE. அதுக்கப்புறம் நயமியை அட்டாக் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணி நயமியை வந்து எலிமினேட் பண்ணுற அளவுக்கு, அதாவது மேட்ச் விளையாட முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அனுப்பிடுவாங்க. ஏன்னா அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க ரெஃப்ரியெல்லாம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து நயமி வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து பெனி கேப்லர் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கடுப்பாகி அழுதுருவாங்க. எதுக்காக அட்டாக் பண்ணாங்கன்றதே அவங்களுக்கு புரியாமல் இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெனி கேப்லர் தான் ஃபஸ்ட்டு வெளில வருவாங்க அந்த கூண்டை விட்டு. பெனி கேப்லர் வெளில வந்தோடனே அதுக்கப்புறம் ராக்னிஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கடைசியாக பெய்லி வருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அலெக்சா பிளிக்ஸ் வருவாங்க. அலெக்சா பிளிக்ஸ் வந்த உடனே மேட்ச் எல்லாருமே வந்து அடிச்சுக்கிறப்பாங்க. ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெய்லியை தான். ரெண்டாவது ஃபஸ்ட்டு நயமி, அதுக்கப்புறம் பெய்லி, ரெண்டாவது பெய்லி. அதுக்கப்புறம் வந்து யார் எலிமினேட் ஆவான்னு கேட்டிங்கன்னா ராக்னிஸ் எலிமினேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து அலெக்சா பிளிக்ஸ் ஃபைனலாக எலிமினேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 2 பேர் இருப்பாங்க, லீவ் மோர்கனும் பெனி கேப்லர் இருப்பாங்க. அதில் வந்து யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இருக்கக்குள்ள பெனி கேப்லர் தன்னோட பவரை காட்டி லீவ் மோர்கனை போட்டு அந்த கேஜிலே போட்டு அடிப்பாங்க. ஸ்டீல்லே போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லீவ் மோர்கனும் விட்டு கொடுக்காம மேட்ச் விடுவாங்க. கடைசியாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணது பெனி கேப்லர். பெனி கேப்லர் ஜெயிச்சோன்னே இந்த மேட்ச்சில் ரீகா ரிப்ளே வருவாங்க. என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட வருவாங்க. பெனி கேப்லரும் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா இஎஸ்கேயும் வந்து ஜாயின் ஆகிப்பாங்க. ஏன்னா இஎஸ்கே வர்சஸ் ரீகா ரிப்ளே அடுத்த வாரம் ஒரு மேட்ச் இருக்குது ராவில், உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் பெனி கேப்லரோட ரெஸ்ல்மேனியாவில் மோத போகிறாங்க. அதுக்காக தான் இப்போதைக்கு அவங்களும் வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸில் ஜாயின் ஆகிப்பாங்க. அடுத்து என்ன நடந்துச்சிங்கன்னா, அடுத்ததாக உமன்ஸ் டிவிஷனில் டேக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த டேக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃப்னி ஷெட்டன் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிலரே இவங்களுக்குள்ள நடந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ், 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட டாப் ரோப் மூமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸை பின் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து கேண்டிலரி வந்து 3 ஷால்ட்டை போடலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல அது நயா ஜாக்ஸ்க்கே பாதகமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸை பின் பண்ணி டிஃப்னி ஷெட்டன் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் டிஃப்னி ஷெட்டன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா WWEல அன்கான்ஷியன்ஷியன் மேட்ச்னு சொல்லி கெவின் ஓவன்ஸ் vs செமி ஜெயினுக்கு வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து வேற லெவல் மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. செமி ஜெயின் வந்தார். இந்த மேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏகின் ரெஸ்லிங் தமிழ் சேனலில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்சை எல்லா வெப்பனும் யூஸ் பண்ணாங்க. ஐஸ் காக்கியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் சேராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டேபிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் சைடுக்குள்ளேயும் போய் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு ரோப் கிடச்சி அதை எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டேபிளில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து தண்டர் பாம்ல கெவின் ஓவன்ஸ் கனெக்ட் பண்ணாரு. 2 டேபிளில் கனெக்ட் பண்ணாரு. வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிங் சைடு வர வழியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிங் பெல் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க, குப்பை தொட்டிலாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்லேயே வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து சூப்ளெக்ஸ்லாம் போட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. செமி ஜெயினும் அதுக்கு ரிவெஞ்ச் சூப்ளெக்ஸ்லாம் சேர்லேயே போட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் வேற லெவல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேட்சை வந்து அஃபிஷியலே வந்து WWE நிப்பாட்டிருங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் செமி ஜெயின் ஒரு கடத்தில் வந்து முள்ளு கம்பி வேலியை பொறுத்துனா ஸ்டீல் சேரை எடுப்பார், அதை எடுத்து அடிப்பார். அதுலேயே வந்து தண்டர் பாம் கனெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் செமி ஜெயின் கழுத்தில் ஸ்டீல் சேரை மாட்டி கழுத்தில் கார்னரில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங் போஸ்ட் எண்டுக்கிட்டே வந்து அடித்து பவர் பாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ள தள்ளி பின் பண்ணி வின் பண்ணிடுவார். வின் பண்ணிட்டு போன கெவின் ஓவன்ஸ் சும்மா இல்லாமல் திருப்பி வந்து மீண்டும் செமி ஜெயின் அட்டாக் பண்ண வருவார். அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்க விதமாக ராண்டி ஆட்டனோட மியூசிக் கேட்கும். ராண்டி ஆட்டன் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ராண்டி ஆட்டன் ரிட்டர்ன் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2 சேனலையும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ராண்டி ஆட்டன் ரிட்டர்னை பற்றி நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே போல் ராண்டி ஆட்டன் வந்தார், கெவின் ஓவன்ஸ் ரிங்கில் போய் வான்னு கூப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராண்டி ஆட்டன் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு ஆர்கேவை போட்டு தெரிக்க விட்டார். இந்த மட்டும் வேற லெவலில் இருந்துச்சு. அதோட போய்ட்டு வரன்னு பார்த்தா அதோட போகாமல் ஸ்டீல் சேர் எடுத்து அட்டாக் பண்ண பார்த்து அதெல்லாம் முடியாது, வேணான்ட்டு கெஞ்சின கெவின் ஓவன்ஸை தூக்கி போட்டு பன் கிக் போட ரெடியாக பண்ணார். பன் கிக் போக ஒடியாந்தார். அந்த இடத்துல WWE அஃபிஷியல் டீமில்
டீம்லாம் பிடிச்சிட்டாங்க. வெறி ஆயிட்டார் ரேண்டி ஆர்டன். கெவின் ஓவன்ஸ் எஸ்கேப் ஆகி விட்டா போதும்டா ஓடிட்டாரு. ஓடினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து தடுத்து வந்த செக்யூரிட்டிஸ் அஃபிஷியல் போயிட்டாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாட்டாங்க. அவங்கள வச்சு ஆர்கேவை போட்டு தெறிக்க விட்டார் ரேண்டி ஆர்டன். இந்த மட்டும் வேற லெவலாக இருந்துச்சு. அடுத்தது மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் ஸ்டார்ட் ஆகுது. மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் ஸ்டார்ட் பண்ணோன்னே யார் வரான்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வர்றார். லோகன் பால் வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து டேமின் பெஸ்ட் வர்றார். டேமின் பெஸ்ட் லோகன் பாலை முறைச்சிட்டு தான் கூண்டுள்ள போடுறார். அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வர்றார். சிஎம் பங்க் வந்து லோகன் பால் உனக்கு ஜிடிஎஸ் உள்ள போது நீ ஓடிடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஜான் சீனா வர்றார். அதுக்கப்புறம் யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரை வந்து ஸ்ட்ரைட்டாக சிஎம் பங்கிட்ட தான் போகிறார். போய் அந்த கூண்டோட சேர்த்து கண்ணாடியில் ஒரு குத்து விடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, செத் ஃப்ரீக்கின் ரோலண்ட்ஸ் வர்றார். ஆடியன்ஸ் கட்ட தெறிக்க விட்டு வர்றாரு. இந்த மேட்ச் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் வந்து செத் ரோலின்ஸ் தான். இந்த மேட்சை பற்றி ஸ்டார்ட்டாக தான் இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஏகே ரெஸ்லிங் தமிழ் சேனலில் இருக்குது, அங்கே பார்த்துங்க. அடுத்த டேமியன் பெஸ்ட் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து டேமியன் பெஸ்ட் வந்தோடனே லோகன் பால் வர்றார். லோகன் பால் வந்தோடனே லோகன் பால் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஷாக்கிங்காக லோகன் பால் வந்து ஸ்டீல் கேஜில் போட்டு அட்டாக் அந்த இதில் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சினா வர்றார். ஜான்சினா வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷாக்கிங் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ட்ரீம் மெக்கன்ட்ரை வந்து ரோல் பின் பண்ணி டேமியன் பெஸ்ட் எலிமினேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கடுப்பான ட்ரீம் மெக்கன்ட்ரை வந்து டேமியன் பெஸ்ட்டுக்கு ஒரு கில்மர கிக்க போட்டு போகிற. அதுக்கப்புறம் ரெஃப்ரி வெளில தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்டு சிஎம் பங்கோட கேஜிக்கு மேலே ஏறினா அங்கேருந்து ஒரு ஃப்ராக் பிளாஷை போட்டு யார் எலிமினேட் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட் லோகன் பால் எலிமினேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு உள்ள சிஎம் பங்கு உள்ள வந்து லோகன் பாலை அட்டாக் பண்ணார். லோகன் பால் கூட கொஞ்சம் நேரம் மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் லோகன் பாலை வந்து சிஎம் பங்கு எலிமினேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 பேர் இருப்பாங்க. அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா, அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க், அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ். இந்த இதில் வந்து ஜான்சனை கை கொடுக்க சிஎம் பங்க் அதை வேண்டான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க 2 பேரோட மூமெண்ட்டும் வேற லெவலாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒத்தாப்பில் சேர்ந்து மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒத்தாப்பில் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்தே வந்து டேக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சிஎம் பங்க் ஜான்சனை சேர்ந்து டேக் டீம் மாதிரி போட்டு செத் ரோலின்ஸ் எலிமினேட் பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ஃபினிஷர் போட்டு எலிமினேட் பண்ணுவாங்க. எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஜான்சினா சிஎம் பங்க் இருப்பார். ஜான்சினாவுக்கு வந்து சிஎம் பங்க் ஜிடிஎஸ் போட அதுக்கப்புறம் பின் பண்ணி எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கல. அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் வெளில போக வேண்டிய செத் ரோலின்ஸ் அப்படியே வந்து நான் போலேனாலும் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் பங்க் ஸ்டாம்பை போட. அதுக்கப்புறம் ஜான்சினா சிஎம் பங்க் உள்ள இழுத்து அப்படியே வந்து சப்மிஷன் போட. அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸான சிஎம் பங்க் இந்த மேட்ச்சில் விளையாட முடியாமல் கண்டினியூ ஆகாமல் இருக்க முடியாதனால அந்த இடத்துல வந்து ஜான்சினா வின்னர் அறிவிச்சிருவாங்க. ஜான்சினா வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போயிட்டாரு. நம்ம ஃபைனலில் எலிமினேஷன் சேம்பர் மெயின் கொடுத்துரு. எலிமினேஷன் சேம்பர் மெயின் இவெண்ட்டில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ஜான்சினா அந்த கேஜை தூக்குனதுக்கப்புறம் ஜெயிச்சு போன ஜான்சினா அங்கே தான் நிற்கிற. ஜான்சன் எங்கே நின்று கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். ஏன்னா ரெசல்மேனியாவில் மெயின் இவெண்ட்டில் உங்களுக்கான மேட்ச் இருக்குன்றதால வாழ்த்து தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ராக் கூடவே ஒரு பாடகரை கூட்டிட்டு வர. அந்த பாடகர் கூட வந்தோடனே ராக் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ்கிட்ட கேள்வி கேட்குறாரு. கோடி ரோட்ஸ், உன்னோட ஆன்சர் என்ன? என்னோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறீங்க கேட்டுட்டு, உன்னோட சாம்பியன் வேணும், உன்னோட ஆத்மா வேணும், உன்னோட மைண்ட் வேணும், எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு பாரு. அப்போ வந்து கோடி ரோட்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட ஆத்மா என்கிட்டே இல்லை, என்னோட உடல் உயிர் எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் கிட்ட, இங்கே உள்ள ரிங்கில் நான் ஏற்கனவே சமர்ப்பிச்சிட்டேன், அதனால உனக்கு தர முடியாத ராக் நோன்னே ரசிகர்கள் எல்லாம் வேற லெவலில் குசி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான்சன் ஹக் பண்ணுவார். ஜான்சன் ஹக் பண்ணோடனே கோடி ரோட்ஸ் அவன் கோடி ரோட்ஸ் கதையை முடிச்சிருன்னு சொல்லி ராக் சீக்கி கம்பர். உடனே ஜான்சினா அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஹீல் பண்ண ஆரம்பிச்சு ஜான்சினா அப்படியே கோடி ரோட்ஸ்க்கு ஒரு லோ ப்ளோ வைப்பார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவும் ராக்கோஸ் இந்த கோடி ரோட்ஸ் எவ்வளோ அட்டாக் பண்ணணுமோ அட்டாக் பண்ணுவாங்க. அந்த வாட்ச் ஒன்று கிடக்கும், அந்த வாட்சை கையில் கட்டிட்டு ஜான்சினா அட்டாக் பண்ணுவார். உண்மையில் ஜான்சினா இப்படி ரெஸ்லிங்கோட கடைசி கேரியர் கட்டத்தில் ஜான்சினா வந்து இப்படி ஹீல் டர்ன் பண்ணுறது நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. கேவலமாக தான் நான் பார்க்குறேன். ஜான்சினா ஹீல் டர்ன் பண்ணதை நான் பெஸ்ட்டாகவே பார்க்கல. எவனாவது பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து ரோமன் ரைன்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் சொல்லுவேன். ஜான்சினா ஹீல் டர்ன் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காதது தான், யாருமே எதிர்பார்க்காது தான். ஆனால் வந்து இந்த மூமெண்ட் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட். ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணோடனே அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. கோடி ரோட்ஸுக்கு பதிலாக ஜான்சனா அடியாள் ஆயிட்டாரு. இதுதான் நடந்துச்சு எலிமினேஷன் சேம்பரில். இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.